ஸோ ஓரளவுக்கு வந்து மந்த தரம்னா ஓரளவுக்கு ஒரு மந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு, தீவிர தரம்னா ரொம்ப அதிதீவிரமா பக்குவ நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். மந்த தரத்துக்கு என்ன ஆமா சொல்றாங்கன்னா, 16வது ஒழுக்கத்துல மந்த தரத்துக்கு சுக்கிலத்தை ம். அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல்ன்றாரு மந்த தரத்துக்கு. ஆமா. நமக்கு உயிரா இருக்கிறதே வந்து சுக்கிலம் தான். ம், ம், ம். சுக்கிலன்ற சக்தியை வந்து நம்ம வந்து அஹ், அடிக்கடி வெளிப்படுத்தக்குள்ள ஓ ஓ. நம்மளுடைய உயிர் வந்து குறைவு நிலை ஏற்படுது. இந்த சுக்கிலம்ன்றது விந்து சக்தி தான் சொல்றாங்க. ம்? விந்து விந்து சக்தி, என்னது? உயிர் சக்தி தான் சொல்றாங்க. விந்து சக்தி. ஆமா, வித்து சக்தி தான். வித்து சக்தி நம்ம நம்ம பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த வித்து சக்தி தான். ஓ ஓ ஓ. நம்ம உயிர் வாழறதுக்கும் காரணமா இருக்கிறது அந்த வித்து சக்தி தான். அது அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல்ன்றாங்க. அக்கிரம அதிர்க்கமம் அக்கிரமம்ன்றது வந்து ஒரு 20 நாளுக்கு மேல அது உடம்புல தங்கி இருந்து அதுக்கப்புறம் வெளிப்பட்டதுன்னா அதனால பாதிப்பு வராதுன்றாங்க. ம், 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 ம். அடிக்கடி சும்மா சும்மா அதை வெளியேற்றிட்டே இருந்தாங்க. அதனால ம். வந்து உடலுடைய So, இந்த ஆரோக்கியம் உலக வாயில உடல்ல இருக்கிறவங்களே வந்து இது வந்து ஒரு அவங்க சொல்ற மாதிரி அந்த 20 நாள் 16 நாளைக்கு ஒரு முறை தான் வந்து அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜிலாம் எடுத்துக்கிட்டு வெளியேறும்ன்றது தான் சொல்றாங்க. ஆமா, அது அதிகமா இருக்கிறது வந்து உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு போக மீதி இருக்கிறது அது கழிவுகளா வெளியேறும். ஓ தீவிர தரம்ன்றாங்க ஐயாங்க 17 ஒழுக்கத்துல தீவிர தரம் வந்து எவ் தீவிரமா எவ்வகையிலும் இருக்கிறதுனால சுக்கிலம் அந்த வெளிப்படாது நிற்றல்ன்றாரு. எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாது நிற்றல். மனசனுடைய உபாதை தான். மனசு ஓ வந்து நமக்கு உற்பத்தி ஆகினே இருக்குது. அதை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கோசரம் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒழுக்கங்களை வந்து கடைபிடிக்கிறோம். அப்ப அந்த அவங்களுக்கு வந்து ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுக்குள்ள சுக்கிலம் வெளிப்படாது. கடைபிடிக்கிறதுக்குள்ளதான் அந்த இந்திரியம் வெளிப்படாம இருக்கும். ஓ அதை கடைபிடிக்காத இருக்கிறவங்களுக்கு வந்து இந்திரியம் வெளிப்பட்டுரும். ரைட் 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 அந்த இந்திரிய ஒழுக்கமும் கர்ண ஒழுக்கமும் தான் மெயின். இந்திரியம் தான் மெயின். இந்திரியம் இந்திரியம் எதோட தொடர்புடையதுன்னா இறைவனோட தொடர்புடையது. அந்த அந்த இன்ப உணர்வுகள் உண்டாவது இறை 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 உணர்வுகள் அதுல இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த இந்திரியத்தை வந்து வெளிப்படுத்தும் போது ஒரு இன்ப உணர்வு வருது. அந்த இன்ப உணர்வு நமக்கு வர்றதுக்கு காரணமா இருக்க இறைவனை வந்து நம்ம வந்து அந்த இந்திரியத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை உணர்ந்து நம்ம அதை இருந்தோம்னா அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இறைவனுடைய அந்த அந்த இறை நிலைய அனுபவத்துக்கு நமக்கு போறதுக்கு நமக்கு இறை நமக்கு வழி கொடுக்கும். ஓகே 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 இதுதான் வந்து இந்த விந்தி விட்டவன் வந்து கெட்டான்னு சொல்றாங்களா? அது உண்மைங்களா ஐயா? அது இதுதான் உண்மைதான். அது உயிர் சக்தி அப்படின்றத வந்து அதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். ஓ ஓ ஓ ஓ ஓ உயிர் சக்தின்றத புரிஞ்சுக்கினாதான் உயிர் இல்லாதவனுக்கு வந்து எதுவும் கிடையாது. உயிர் உள்ளவனுக்கு தான் எல்லாம். ஓகே உலகம்ன்றது வெளிப்படுறது யாருக்கு? நான் காலையில எழுந்திருச்சு கண்ணை விழிச்சு நல்லா ஆரோக்கியமா எழுந்திருச்சு நடந்து எல்லாத்தையும் செயல்படுறவங்களுக்கு தான் உலகம். இல்லைன்னா மரணம் தான். எப்ப உலகத்தை எழுந்து பார்க்குது? நல்ல ஒரு உயிராற்றல் விந்து சக்தி நல்லா இருக்கக்குள்ளதான் வளமான விந்து சக்தி உள்ளவங்களுக்கு தான் எல்லாம். அதெல்லாம் அந்த வளம்ன்றது இல்லைன்னாலே வந்து அவங்க ஒரு மாதிரி ரொம்ப உடல் சோர்வாகும். ஒரு மனசோர்வும் வந்துடும். உடல் சோர்வு வந்துடும், மனசோர்வு வந்துடும், மனமும் சோர்ந்துடும். ஓகே ஓகே அதனாலதான் வந்து மந்திர தரம்ன்றது வந்து உலகமா வாழ்றவங்க இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல். அந்த அதிகமா தேவையற்ற இதில் அந்த 16 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி செலவு பண்ணக்கூடாதுன்றத சொல்றாங்க. தீவிரதரம் வந்து இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தீவிரதரம் எவ்வகையினாலும் சுக்கிலம் வெளிப்படாது நிற்றல்ன்றது. அந்த சிக்கிலம் வந்து திடத்தன்மை ஆக்கிறதுக்குன்னு ஒரு சில பயிற்சி எல்லாம் இருக்குது. அது வாசியோக பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த வாசியோக பயிற்சி செய்யக்குள்ள அந்த சிக்கிலம் வந்து வெளிப்படாத அளவுக்கு அதை திடத்தன்மை ஆக்கி அதை சில ஆறுபட்டை உருட்சி உள்ள ஒரு மணி போல ஒரு ஸ்படிகம் போல அதை ஆக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிராணாயாமம் பண்ண அது வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாகி மணி மாதிரி மாறிடும், படிக மாதிரி மாறிடும். அப்பதான் வந்து ரொம்ப நமக்கு அட்வான்ஸான அறிவெல்லாம் விளக்க ஆரம்பிக்கும். ஓகே 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 சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க இந்திரிய ஒழுக்கம் வந்து நம்ம உடல் தான் வந்து முக்கியம். இந்த நம்ம கர்ண ஒழுக்கத்துக்கு போறதுக்கு அப்பதான் வந்து மனம் வந்து அந்த தவத்தை வந்து தியானத்தை தவமா மாற்றி எல்லா நன்மைகளும் அடைவதற்கான ஆற்றல் வந்து இந்திரிய ஒழுக்கத்துல தான் இருக்குது. அதை பத்தி ரொம்ப சிறப்பா பேசி நல்ல ஒரு பெரிய ஒரு சத்துவ சாம்பல் நல்ல புரிதல் எடுத்திருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் வந்து இதே நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு நண்பர்கள்ட்டையும் ஒரு விண்ணப்பம் கேட்டுட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க அம்மா, நமஸ்காரம் ஐயா.